உங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள எந்த விதியின் கீழ் நீங்கள் கொடுத்தீர்களோ அதை நான் மாற்றி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சுருக்கமாக நீங்கள் கடிதத்தில் சொல்லியுள்ள அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறீர்கள் என்பதுதான் சிம்பிளாக நான் கேட்கக்கூடிய கேள்வி. நாம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த பிறகு இப்பொழுது ஜூலை 28ஆம் தேதி அன்னைக்கு பிரதமருக்கு 2வது கடிதத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக கடிதங்கள் எழுதினதை விமர்சித்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை இங்கே கொஞ்சம் ரீவைண்ட் செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். முதலமைச்சர் பேச்சை தான் இங்கே நான் அவை குறிப்பில் குறிப்பிட விரும்புகிறேன். அதை நீக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவார், அவ்வளவுதான், அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் பேசியதை அவை குறிப்பில் நீக்க வேண்டியது வரும். நீங்கள் கொடுத்திருக்கிற விதியை நான் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்து தான் பேச வேண்டும். அதெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு மானிய கோரிக்கைகள் வருகிறது. மற்ற சமயத்தில் இப்போது அதை அனுமதிக்க இயலாது. கவன ஈர்ப்பில் விதிகளின்படி எந்த பொருள் குறித்து நீங்கள் கவன ஈர்ப்பு கொடுத்து சிறப்பு கவன ஈர்ப்பு கொடுத்து மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கொடுக்கின்ற சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அது இடம்பெற்றிருக்கிறதா என்பதை அறிய விரும்புகிறேன். போதும். பாருங்க, கவனத்தை ஈர்க்கின்ற அந்த பிரச்சனையை மாறி இது வேறு வேறு திசைகளிலே செல்லுமானால் எந்த பிரச்சனைக்காக இதனை அனுமதித்தேனோ அந்த பிரச்சனை நிறைவேறாது. அவர்கள் கூர்ந்து இதற்காக தான் நாங்கள் விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக கொடுப்போம்னு சொன்னீங்க, கொடுக்கல. இதையும் சேர்த்து தான் அங்கே விவசாயிகள் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல வேண்டும். அதே மாதிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு விவசாய சங்க பிரதிநிதிகளையும் சந்திச்சு பேசுகிற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். 3வதாக குறுவையில் நஷ்டத்தை சந்திச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய இழப்பீடு வழங்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய ஆட்சியில் 6.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு குறுவை சாகுபடி நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த வருஷம் இந்த ஆட்சியில் வெறும் 1.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு தான் குறுவை சாகுபடி நடந்திருக்கு. நீங்க ஸ்பெஷல் பேக்கேஜ்னு சொல்லி 134 கோடி அறிவிச்சிருக்கிறீங்க. அதை உட்காருங்க 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 விதிகளின்படி தான் நடக்குது. உட்காருங்க, நான் சொல்றதை கேட்டு. எதிர்கட்சி தலைவர் இன்னும் முடிக்கலைங்க. அவர் பேச முடிச்சிட்டாரா? அவர் பேசி முடிச்சிட்டாரா? இன்னும் எதிர்கட்சி இன்னும் முடிக்கவே இல்லை. உட்காருங்க. நீங்க அவர் பேசி என்ன அதுதான் பேசுறேன். எது சட்டமோ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம். அதை நேர்முக கடிதமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். அதோடு நாம் அப்படியே இருந்துடல. ராஜ்யசபாவில் ஒன்றிய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் மேகதாது அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடலைன்னு தெரிஞ்சதும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள் மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பித்ததை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது
நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெலாம் பார்க்கக்கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்போ இருந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு கருத்திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில் சொல்ல விரும்புகிறேன். காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேறு மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இந்த காவிரி விவகாரம் பற்றி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய விளக்கம் அளிப்பார். அதே மாதிரி காவிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அரசே கட்டுறதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விரிவான பதிலை மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்கள் தருவார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சுருக்கமாக